நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, சரவணா, நில்லுப்பா, நில்லுப்பா. விடாதீங்க, பிடிங்க. சார், அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார், தெரியாம பண்ணிட்டேன். வாய் விட்டு உள்ள உட்காருமா. ராஸ்கல். உள்ள ஏறுமா, உள்ள ஏறுங்க. அவன் வந்துருவான் சார். ஏறுங்க சொல்றேன், ஏறி உட்காருங்க. ஏறுமா, ஏறு. அவன் எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஏறுமா, ஏறு. கன்றா விடாது, கொட்டாவியா வருது. ஆனா ஒரு பொட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. வேட்டையா, இன்னைக்கு விடிய விடிய சிவராத்திரி தான் போல இருக்கே. மா, இன்னும் தூங்கலையா நீ? இல்ல. ஏன்? எனக்கு தான் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்ற டென்ஷன்ல தூக்கம் வரல. உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, சரவணனுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்ற டென்ஷனா? இருக்கட்டும். நானே ஒரு முக்கியமான கேள்வியை காலையிலே உன்ட்ட கேட்கணும்னு இருந்தேன். பரவாயில்ல, இப்பவே கேட்குறேன். என்ன? நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியாமா? பதில் சொல்லுமா. என் வாழ்க்கையில நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? என்கிட்ட எதுவும் பேசி என்ன அழ வைக்காத. என்ன விட்டுரு. இல்லம்மா, தயவு செஞ்சு எனக்கு பதில் சொல்லு. நான் உன்னை பெத்தவடா. நான் எப்படிடா நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பேன்? அப்புறம் ஏமா என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டேங்கிற? இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல ஊருக்கு முன்னாடி உன் காலில் விழுந்த. என்னை பார்த்து நல்லா இருன்னு ஒரு வார்த்தை சொன்னியாமா நீ? ஆசீர்வாதம் பண்ணுமான்னு நான் காலில் விழுறேன். அப்பையும் என்னை பார்த்து அமைதியா இருந்தா என்னமா அர்த்தம்? அத்தை கூட பரவாயில்லம்மா, வேண்டா வெறுப்பா ஒரு மாதிரியா நல்லாருன்னு முகத்தை திருப்பிட்டாவது சொன்னாங்க. ஆனா நீ அது கூட சொல்லலையேம்மா. யார் யாரோ ஊர் பேர் தெரியாதவங்க கூட இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நல்லா இருப்பா, நல்லா சந்தோஷமா இரு, வாழ்க்கையில நல்லா வருவீங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆனா நீ எதுவுமே சொல்லலையேம்மா. இந்த நேரத்தில் உன்கிட்ட ஒன்னே ஒன்று கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன நல்லா இருடா மகனேன்னு ஒரே ஒரு தடவை உன் வாயால ஆசீர்வாதம் பண்ணு. எனக்கு அது போதும். இப்போவும் ஏம்மா அமைதியா இருக்க? வேட்டையா, மீனாட்சியை சரவணனுக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லு. இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லு. என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும். அது முடியாதுன்னா என்ன ஆசீர்வாதம் பண்ண சொல்லி என்ன வற்புறுத்தாத. என்ன விட்டுரு. என்ன ஆசீர்வாதம் பண்ண கூட கண்டிஷன் வைக்கிற. இப்போ சொல்றேம்மா, இதுக்கெல்லாம் நாளைக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ.
நாளைக்கு வந்து மகனே கேகனெல்லாம் சொல்லி பாரேன். அப்ப நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வரவே வராது வேட்டையா. இங்க பாரு சுதா, வேணா, என்ன நீ ரொம்ப காயப்படுத்துற. ஒரே ஒரு தடவை நான் நல்லா இருறான்னு சொல்லுமா, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். என்னம்மா? சரவணனுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் முடியட்டும், அப்ப நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீ என்ன தொந்தரவு பண்ணாத. கவலைப்படாதம்மா, நான் மீனாட்சி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். ஆனா உனக்கு என்னை விட மீனாட்சி மேலையும் சரவண மேலையும் தான் பாசம் அதிகமா இருக்குல்ல. கஷ்டமா இருக்குமா? என்னதான் இருந்தாலும் நீ அம்மாமா, என் மேல தானே நீ பாசமா இருக்கணும். நான் நல்லது பண்ணா என்ன, கெட்டது பண்ணா என்ன, நான் உன் புள்ள தானம்மா. என்ன எப்படிமா விட்டு கொடுக்குற? உன் வயிற்றுல பிறந்தவன் கெட்டவனா இருப்பான்னு நீ எப்படிமா நம்புற? மீனாட்சி, அத்தை, பாட்டி, வைத்தி எல்லாரும் என்ன கெட்டவனா நினைக்கலாம். நீ எப்படிமா என்ன நினைச்ச? கவலைப்படாதம்மா, உன் மகன் உன் பேரை காப்பாத்துவான். இப்ப என்ன உனக்கு? மீனாட்சியே சரவணனுக்கு விட்டு கொடுக்கணும். யாருக்காக இல்லைனாலும் உனக்காக நான் விட்டு கொடுப்பேம்மா. என் அம்மாக்காக இந்த வேட்டையை மீனாட்சியை விட்டு கொடுப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, என்ன மீனாட்சியை காணோம்? மைனா மட்டும் படுத்து தூங்கிட்டு இருக்கா. மீனாட்சி, மீனாட்சி பாத்ரூம்லயும் இல்ல. மைனா, ஏய் மைனா, மைனா எழுந்திரடி. ஏய் எழுந்திரடி. மீனாட்சி எங்கடி? என்னடி முழிக்கிற? அம்மா, நான் பக்கத்துல தாமா படுத்திருந்தேன், எனக்கு தெரியாது. ஏய், உதவாங்க போறேன். என்ன கதை சொல்றியா? ஒழுங்கா உண்மையை சொல்லு. மீனாட்சி எங்க? சத்தியமா எனக்கு தெரியாதும்மா. என் பக்கத்துல தான் படுத்திருந்துச்சு, நான் நல்லா தூங்கிட்டேன். நீங்க எழுப்பினதுக்கு அப்புறமா தான் நானே எந்திரிச்சேன். பொண்ணு வந்து வச்சுக்கிறேன். இருங்கம்மா, நானும் வரேன். மாமா, ப்ளீஸ் மாமா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமா. காதலர்களை ஒன்று சேர்த்துருங்க மாமா. காதலை வாழ வைங்க மாமா. சரவணனுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க மாமா. அவங்கள சேர்த்து வைங்க மாமா. ப்ளீஸ் மாமா. மாமா, மாமா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. முடியாது மாமா, மீனாட்சிக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு வெளிப்படையா சொல்லிட்டா மாமா. இதுக்கப்புறமும் என்னால எப்படி மாமா மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இந்த கல்யாணத்தால நானும் சந்தோஷமா இருக்க முடியாது, மீனாட்சியும் சந்தோஷமா இருக்க முடியாது மாமா. அப்புறம் எதுக்கு மாமா இந்த கல்யாணம்? இந்த கல்யாணத்தை தயவு செய்து நிறுத்திடுங்க. மீனாட்சி மனசுல சரவணன் தான் மாமா இருக்கான். அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க மாமா. முடியவே முடியாது மாமா. என்னடா, என்ன எதிர்த்து பேசுறியா? ஆமா, எதிர்த்து தான் பேசுறேன். ஐயோ, கொஞ்சம் ஓவரா கத்திட்டோமோ? ஆமையா, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டான். வெளியில கேட்டுருச்சு போலயே. என்னென்ன பண்றது இப்போ? முதல்ல போய் கதவை துற, யாருன்னு பாப்போம். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கதவு திறக்க ஏன் இவ்வளவு நேரம்? ஒண்ணு இல்ல,
நாளைக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒத்திகை பார்த்துட்டு இருந்தோம். நீங்க என்னத்த இந்த நேரத்துல? நீங்களும் ஒத்திகையா? மண்ணாங்கட்டி மீனாட்சியை காணும்டா. என்னத்த சொல்றீங்க? மீனாட்சி ரூம்ல மைனா மட்டும் தான்டா இருக்கா. மீனாட்சி எங்கடின்னு கேட்டா அவ எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்றா. அத்த, மண்டபத்துல எல்லாம் தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்டா. ஆளை காணும், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சரி வாங்க அத்தை, நல்லா தேடி பார்க்கலாம். சுதா, சுதா, அண்ணி, என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்கீங்க? மீனாட்சியை காணும் சுதா. என்ன மீனாட்சி காணுமா? கல்யாண பொண்ண காணுமா? இல்லங்க, எந்திரிங்க. அது வந்து கல்யாண பொண்ண காணுமாயா? இல்ல. எந்திரிங்க. எல்லாரும் எந்திரிங்க. கல்யாண பொண்ண காணுமாயா? என்னன்னு தெரியல. யோ, என்ன எங்க போயிருக்கோம்? என்னையா அது ஒரு கொடுமையா இருக்கு. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையானே. இல்லங்க, நான் வந்து எதுக்கு கத்திட்டு அது- இருக்காங்க? என்னமா அத்த, இவங்க கிட்ட எல்லாம் ஏன் ஐயோ, சொன்னீங்க? நான் யார்கிட்டயும் சொல்லடா. நாங்க பேசுறத கேட்டு எந்திரிச்சிட்டாங்க. டேய் வேட்டையா, தயவு செஞ்சு இவங்க எல்லாரையும் வாயை மூட சொல்றா. உங்க மாமாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ்டா. எல்லாரும் கொஞ்ச நேரம் எல்லாரும் நான் பேசாம சொல்றது ஒரு நிமிஷம் இருமா. கேளுங்க. சொல்றேன்ல. தேவையில்லாம பதட்டமாகாதீங்க. யோ, புரியுதா? சும்மாரியா? நீங்க எல்லாம் படுத்து தூங்குங்க, நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும். அது எப்படி தம்பி கல்யாணம் பொண்ண காணணும்னு சொல்றீங்க? தேடுறதுக்கு நாங்களும் உதவி பண்ணுவோம்ல. ஐயோ அண்ணே, காணாமலாம் போலண்ணே, அப்புறம் எதுக்கு உதவி? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எல்லாம் படுத்து தூங்குங்க. என்னப்பா அது, இந்த தம்பி இப்படி பேசிட்டு இருக்காரு? பொண்ணை வேற காணோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாம் படுத்து தூங்குங்க. அண்ணே, நான் தான் சொல்றேன்ல, படுத்து தூங்குங்க. ஐயோ, என்னடா வாயை மூட மாட்டேங்கிறாங்க. எனக்கு பயமா இருக்குடா. ஒருத்தரும் சொல்றதை ஐயோ, கேட்க தயவு செஞ்சு சும்மா இருங்க. யோ, சொன்னா கேட்க மாட்டியாயா? சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. டேய், என்னாச்சு? உங்க மாமாடா. என்ன சத்தம் இங்க? ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? மருமகனே, நீ சொல்லு, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க போய் படுங்க. ஒரு சின்ன பிரச்சனை தான், நாங்க பாத்துக்கிறோம். அட, என்னாச்சுன்னு சொல்லியா? சௌந்தர்யா, நீ சொல்லு. சொல்லுங்கன்றல்ல. உங்க மக மீனாட்சியை காணுங்கய்யா. என்னது? மீனாட்சியை காணோமா? யார் சொல்ற மீனாட்சியை காணோம்னு? அவ இங்கதான் என் கூட ரூம்ல பேசிக்கிட்டு இருக்கா. தேவையில்லாம கட்டுக்கதை கிளப்பிக்கிட்டு இருக்காதீங்க. மீனாட்சி, போதுமா? என் மக என் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தா. போங்க, எல்லாரும் போய் தூங்குங்க, போங்க. இங்கே தான் இருக்கியா? அதுக்குள்ள உன்னை காணோன்னு எல்லாரும் பதறிட்டோம் மீனாட்சி. போமா, போய் தூங்கு. காலையில வெள்ளன எந்திரிக்கணும்ல. தூங்குங்கன்றல்ல. அப்பாடா, நீ ஓடிகிடி போயிட்டியோன்னு நினைச்சு பயந்து போயிட்டேன் மீனாட்சி. ஏய், என்ன இவ்ளோ பண்ற? டயர்டா இருக்கு மைனா, தூங்க போறேன். தூங்க. என்ன விளையாடியா நீ? என்ன? நீ சரவணனை பார்த்து அவனோட திருச்செந்தூர் கோவில போய் கல்யாணம் பண்ணிட்டு வாதானே சொன்ன. அப்புறம் எப்படி உங்க அப்பா கூப்பிட்டதுமே பொசுக்குன்னு வந்து நின்னுட்டு இருக்க? ஓ, பின்வழியில போற மாதிரி போய் முன்வழியில வந்துட்டீங்களாக்கும். இப்ப எதுக்குள்ள சிரிக்கிற நீ? கேட்டதுக்கு பதில் சொல்லு முத. மைனா மைனா,
இப்ப நான் எப்படி மண்டபத்துக்கு திரும்ப வந்தேன்னு உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே? ஆமா. நான் இங்க இருந்து நேரா பண்ணையார் வீட்டுக்கு போனேனா, ஆனா அங்க சரவண இல்ல. சரவண இல்லையா? ம். என்னாச்சு மீனாட்சி? அப்பாவோட கார். ஐயோ, மீனாட்சி, 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 நீ யார் அர்த்தராத்திரியில் இங்க நிக்கிறது? எதுக்கு மீனாட்சி இங்க வந்த? சொல்லுமா, யாருக்கும் தெரியாம நடுராத்திரில இங்க எதுக்கு வந்த? அது அது ஓடி போக போறியா? இந்த அப்பனை ஏமாத்திட்டு அந்த சரவணன் கூட ஓடி போக போறியா? அதுக்காகத்தானே இங்க வந்திருக்க? சொல்லு மீனாட்சி, யாரு உன் மனச கலைச்சது? நீ என்ன ஏமாத்திட்டிய மீனாட்சி. இதுக்கு உன் கையாலே என்ன கொண்டு போட்டிருக்கலாம். என்ன அசிங்கப்படுத்திட்டு ஓடி போகணும்னு முடிவெடுத்துட்டே இல்ல. என் பணத்தை தாண்டி போய் நீ என்ன வேணாலும் படிக்கும். வராத தம்பி, சொல்றத கேளுங்க தம்பி, கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாங்க தம்பி. என்ன என்ன சொல்ல போறீங்க? ஒரு நிமிஷத்துல வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிட்டீங்களே தம்பி. மீனாட்சி சரவணனை பார்க்கவோ இல்ல ஓடி போகவோ இங்க வரல. அப்புறம் அவ தாத்தா பாட்டிய பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தா தம்பி. ஊருல சமயத்துல எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம், தாத்தா பாட்டி ஆசீர்வாதம் பண்ண நீங்க அனுமதிக்கல. அது மீனாட்சி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் போல இருக்கு. அதை யாருக்கு தெரியாம வந்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தா. நீங்க அப்பவே அனுமதிச்சிருந்தீங்கன்னா மீனாட்சி இந்த ராத்திரி நேரத்துல இங்க வந்திருக்கவே தேவையில்லப்பா. 1000 தான் இருந்தாலும் அவங்க தாத்தா பாட்டி மேல பாசம் இல்லாமலா போயிடும். உன் மகளை சந்தேகப்படாத தம்பி, அவ பத்திரமாத்து தங்கம். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான்ப்பா. இதான் நடந்துச்சு. போதுமா?
சரவணன் அப்படி இந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்தாரு? இந்தா இத படிச்சு பாரு. அடுத்தவங்க லெட்டர்லாம் ஏய், நான் என்ன அடுத்தவளா? சும்மா ரொம்ப பண்ணாத, படி. சரவணன் அப்படி என்ன சிக்கல்ல இருக்கானா? தெரியல. ஆனா எங்க இருந்தாலும் கண்டிப்பா முகூர்த்த நேரத்துக்கு வந்துடுறேன்னு மட்டும் எழுதியிருக்கான். படிச்சல. மீனாட்சி, ஒருவேளை அன்பரசு ஆளை வச்சு கடத்திருப்பாரோ? ஏண்டி, அந்த ஆள் கடத்த வேண்டிய வேட்டைனே இங்க தைரியமா உலாத்திட்டு இருக்கான். அவனை விட்டு போட்டு அந்த ஆள் ஏண்டி சரவணனை கடத்த போறாரு? ஆமா இல்ல? அப்ப வேற என்ன சிக்கலா இருக்கும் மீனாட்சி? ஒருவேளை உங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டாங்களோ? ஏய், ஏண்டி இப்படி எல்லாம் யோசிக்கிற? இல்ல அப்படி என்ன சிக்கலா இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இங்க பாரு, இப்படி எல்லாம் நம்ம பயப்படக்கூடாதுன்னு தான் சரவணன் தெளிவா லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் எப்படியும் வந்துருவான் மைனா. லெட்டர் எழுதுறவன் என்ன பிரச்சனைன்னு எழுதியிருந்தா நாம கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கலாம்ல. நீ அந்த பண்ணையார் கிட்ட என்ன பிரச்சனைன்னு அழுத்து கேட்டுக்க வேண்டியதானப்ல. பண்ணையார் இல்ல, பண்ணையாரோட சம்சாரம் தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே லூசு? ஏண்டி, நான் எங்க அப்பா கண்ணுல மாட்டி தப்பிச்சதே பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கேன். நீ ஏண்டி என்ன இன்னும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? மைனா, எந்த சிக்கலா இருந்தாலும் பரவாயில்ல, என் சரவண கண்டிப்பா வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவான். போதுமா? நான் அவனை முழுசா நம்புறேன்.